வணக்கம் மக்களே. இந்த வீடியோ தட்டி விட்டுறாங்கோ, முழுசாக கேளுங்கோ. இது எல்லாருக்கும் பொதுவானது. நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் தெரியாதனமாக பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள்ள ஒரு கேள்வி, ஏன் இன்னும் இளையில பாவத்தின் தந்தை யார் என்று தெரியுமா? தெரியறதுக்கு தான் இந்த ஒரு குட்டி கதையோட்டு. இந்த கதையை கேளுங்க. ஒரு முன்னொரு காலத்தில் அரச சபை நடந்து கொண்டிருந்துச்சு. அப்போ அந்த அரச சபை நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மன்னருக்கு ஒரு டவுட் ஒன்று வந்துச்சு. அப்போ மன்னர் இருந்த ஒரு புலவர்கிட்ட சொல்லி கேட்டாராம், பாவத்தின் தந்தை யாருன்னு சொல்லிட்டு. அப்போ புலவர் உடனே யோசிச்சுட்டு சொன்னார், தனக்கு தெரியாதுன்னு சொல்லி. அப்போ மன்னர் சொன்னார், இந்த அவைண்ட புலவராக இருக்கிற நீங்கள் எனக்கு ஒரு 3 நாளுக்குள்ளே நீங்கள் பாவத்தின் தந்தை யாருன்னு சொல்லணும்னு சொல்லி. அப்போ அந்த புலவருக்கு இரவில் தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, என்னன்னு தேடி 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 இயலாமல் ஒரு ஆத்தங்கரை ஓரத்தில் போயிட்டு இருந்தால் ஆழமாக யோசிச்சாராம். அப்போ யோசிச்சு கொண்டு இருக்கிற டைமில் அந்த ஆத்தங்கரை ஓரமாக ஒரு துறவி, அதாவது ஒரு பெண் துறவி கொண்டு போனாவாம். உடனே புலவரை பார்த்து கேட்டாவாம், என்ன புலவரே ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறீங்கண்டு. அப்போ புலவர் சொன்னாராம், பாவத்தின் தந்தை யாருன்னு சொல்லி எனக்கு தெரியாது, அதான் நான் யோசிச்சு கொண்டு இருக்கிறேன்ட்டு. அப்போ அந்த பெண் துறவியுடன் ஒரு பதில் சொன்னா, எனக்கு தெரியும் அதுக்கான விடையண்டு. அட ஈஸியாக போயிட்டே, பதில் கிடைச்சிட்டேன்னு சொல்லி. அப்போ துறவிட்ட உடனே கேட்டாராம் புலவர், அந்த பதில் எனக்கு சொல்லுன்னு சொல்லி. இப்போ அந்த துறவி சொன்னால், உனக்கு நான் 5 வெள்ளி காசு தாரேன், 5 பொன் காசு தாரன், நீ வீட்டுக்கு வரணும்னு சொல்லி. அப்போ அவர் உடனே யோசிச்சார், அட காசு பண்ணுறது பாவமே, சரி எல்லாம் பாவத்தை போக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 5 பொன் காசு வேண்டிட்டு அந்த துறவி வீட்டுக்கு போகிறார். இப்போ போகிற சமயத்தில் இனியாச்சும் அந்த பதிலை சொல்லுன்னு சொல்லி அந்த துறவிட்ட கேட்குறார். புலவர் கேட்குற டைமில் அந்த பெண் துறவி சொல்கிறா, என் படுக்கை அறைக்கு நீ வரணும்னு சொல்லி இன்னொரு 5 பொற்காசை கொடுக்குறா. அப்போ சரி ஓகே என்னடான்ட்டு அவர் அந்த பாவம் எல்லாத்தையும் போக்கும்னு சொல்லிட்டு 5 பவுன் காசையும் வேண்டி கொண்டு அந்த துறவியின் படுக்கை அறைக்கு போகிற சமயத்தில் இனியாச்சு நீ அதுக்குரிய விடிய சொல்லுன்னு சொல்லி துறவிட்ட கேட்க, துறவி சொல்கிறா, எந்த கால் மாட்டில் நீ உட்காரணும் என்று சொன்னோன்னே. அப்போ துறவி யோசிக்க, அப்போ உடனே அவா சொன்னா, இன்னும் 5 பொற்காசு தாரன், என் மடியில் நீ உட்காரணும்னு சொல்லி. இப்போ உட்கார உடனே யோசிச்சார், அட என்னடா பாவமாக எனக்கு கூடிக்கொண்டு போகுதே, பாவத்துக்குரிய விடிய தேடித்தானே நான் போனான், விட சொல்லாமலே இப்படின்னு சொல்லி துறவியும் சரின்னு சொல்லி அவன் மடியில் இருந்துட்டார். இருக்கிற சமயத்தில் இனியாச்சும் விட சொல்லுன்னு கேட்க, துறவின்ற கன்னத்தில் துறவி அந்த புலவற்ற கன்னத்தில் ஊங்கி ஒரு அறையொன்று அரைஞ்சாவாம். அரைஞ்ச உடனே புலவருக்கு என்ன செய்கிறேன்டே தெரியல. உடனே யோசிச்சாராம். யோசிச்சுட்டு உடனே துறவி சொன்னாவாம், புலவரே இனியாவது உனக்கு அதுக்குரிய விட கிடைச்சுதான்னு சொல்லி. அப்போ புலவர் உடனே யோசிச்சார், இல்லையே விட நீ சொல்லவே இல்லையேன்னு சொல்லி. அப்போ அதுக்கு அந்த துறவி விட சொன்னாவாம், பாவத்தின் தந்தை நீங்கள் செய்கிற ஒரு ஆசை, உங்களுடைய ஆசை தான் பாவத்தின் தந்தை என்று சொல்லி அந்த விளக்கத்தை கொடுத்துட்டு போனாவாம். வாழ்க்கையில் மக்களே, நாங்கள் உண்மையில் ஒரு கதையை எடுத்துக்கொண்டா நாங்கள் செய்கிறது ஒரு பேராசை, நாங்கள் பட்டு செய்கிற ஒரு விஷயங்கள் பேராசைப்படுறோம்னு சொன்னால் அது ஏதோ ஒரு விதத்தில் அது பாவமாக தான் போய் சேரும். ஸோ நாங்கள் பேராசைன்றது எங்களுக்குள்ளே இருக்கணும். பாவத்தை நாங்கள் பேராசைப்பட்டு நாங்கள் பாவம் செய்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் போயிடக்கூடாது. அதில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். இப்போ உதாரணமாக உடனே அடுத்த நாள் மன்னர் அவையில் போயிட்டு புலவர் உடனே சொன்னாராம், அழுதபடி சொன்னாராம், மன்னரே பாவத்தின் தந்தை பேராசைண்டு. அப்போ மன்னருக்கு உடனே சந்தோஷம், அட விட கிடைச்சிட்டேன்ட்டு நிறைய பொட்காசுகளை கொடுத்து மன்னர் புலவரை அனுப்பி வச்சாராம். ஸோ இதில் இருந்து விளங்கி கொள்வது பாவத்திற்குரிய பாவத்தை செய்ய தூண்டுறதே ஒரு பேராசை. எங்களுடைய பேராசை தான் ஒரு பாவத்தை செய்ய தூண்டுறதுக்குரிய காரணமாக இருக்குது. ஓகே, நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.